தமிழா நேயர்களுக்கு நமது மூத்த நக்கீரனுடைய மூத்த பத்திரிகையாளர், சமரசமற்ற போராளி சங்கராச்சாரியார் கைது என்றாலே நக்கீரன் பிரகாஷ், அதாவது தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முள். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் எந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறேனோ அது முழுமையடையாமல் நான் மரணமடைகிறேன் என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த பதிவு முழுமை அடைந்தது சங்கராச்சாரியார் கைதால். இப்படி பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு தொடர்புடைய பிரகாஷ் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஈழத்தமிழர்களுக்காகவும் உலகத் தமிழர்களுக்காகவும் எந்தவித பலனும் எதிர்பாராமல் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த தோழர், எங்கள் தோழர், அருமையான தோழர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். நம்ம கடந்த முறை பேசும்போது தேர்தல் முடியலை, இப்போ தேர்தல் முடிந்து விட்டது. பிஜேபியினுடைய அரசியல், அதாவது அண்ணாமலை அரசியல், அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு பிஜேபி எமர்ஜென்சி காலத்தில் சொல்லுவாங்க தி நேஷன் இஸ் மூவ், இந்த நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது. அதே போல் பிஜேபி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக, அடுத்து பிஜேபி, 3வது அதிமுக. இப்படி ஒரு பிரம்மை பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இது உண்மையாகவே இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், தமிழ்நாடு முழுக்க தொடர்பு, தமிழ்நாடு முழுக்க நிருபர்களோடு தொடர்ந்து பேச்சு, இப்படி 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு விஷயம், ஒரு பிரேக்கிங் நியூஸ் அடிக்கிறீங்க. இது உங்களுடைய பார்வை எப்படி? போன முறை நம்ம பேசுகிற பொழுது இதே சப்ஜெக்ட் தான் பேசணும். இப்போ அதை தாண்டி தேர்தல் முடிவை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ணாமலையையும் பிஜேபியும் உண்மையாகவே வளர்ந்துருக்கா? கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாரு. அதாவது பிஜேபி அதிமுகவை முழுங்கி ஜெயிக்கணும்னு பார்த்துச்சு. அது எடப்பாடி முறியடிச்சிட்டாரு. நீ வேற, நான் வேற, உன் கடை வேற, என் கடை வேறன்ட்டு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி அதிமுகவை முழுங்காது. பிஜேபி அதிமுகவுடைய ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ். அதாவது அப்படின்னு சொல்கிறவர் யார்? டிடிவி தினகரன். இப்போ அடுத்த கட்டம் எப்படி போகும்னா, டிடிவி தினகரனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் ஐக்கியமாவாங்க. எதிர்காலத்தில் அடுத்த கட்டமே அதான். இவங்க 2 பேரும் ஐக்கியமாவாங்க. அந்த ஒரு சூழல் தான். இல்லை, இப்போ பாமக இப்போ 2 பிரிவாக இருக்குது. அதாவது ஐயா ராமதாஸ் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கணுங்கிறாரு. மகன் பிஜேபியோட கூட்டணி, 2 சிபிஐ வழக்கு, சிறைக்கு போக இன்னொரு மனோஜ் சிசோடியாவோ அரவிந்த் கெஜ்ரிவால் என்னால் இருக்க முடியாதுன்னு அப்பா மகன் சண்டை. இந்த சண்டையில் அப்பா தோற்று போயிட்டார், மகன் ஜெயிச்சிட்டார். மகன் ஜெயிச்சது தான் ஒரு என்ஜிஓவாக தன்னை ஆரம்பித்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு, பாட்டாளி கட்சின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் அலையன்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களையும் வடக்கே வன்னியர்களையும் இணைத்து ஒரு பாலமாக ஒரு கட்சியை சமுதாய அமைப்பில் கொண்டு முஸ்லீம்களை இணைக்க, முஸ்லீம்கள், எஸ்சிபிசி மைனாரிட்டி அப்படிலாம் கொண்டு ஒரு திட்டம் போட்டு நிறைவேற்றினவர் ராமதாஸ். ஆமாம். கிட்டத்தட்ட ராமதாஸ் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். எப்படின்னா, அவர் தந்தை பெரியாருக்கு அப்புறம் சர்க்காஸ்டிக்காக பேசுறது, அதாவது ஒரு விமர்சனத்தை மக்கள் மனதில் ஆழமாக நெஞ்சில் குத்துற அளவுக்கு பேசக்கூடிய ஆள் இல்லை. கலைஞர் அப்பப்போ பேசுவார், ராமர்னா என்ஜினியரா, அவர்னா ராமர் பாலம் கட்டினாரான்னு கலைஞருடைய பேச்சு இருக்கும், அப்பப்போ வரும். அதை விட அதிகமாக மக்கள் மத்தியில் நின்னவர் டாக்டர் ராமதாஸ். அந்த கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி ரொம்ப பெருசாகும். ஆனால் அன்புமணி மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டேன், இந்த கட்சியை சமுதாய விடுதலைக்காக, சமூக நீதிக்காக கொண்டு போவேன்னு ட்ராவல் ஆன கட்சி. அந்த கட்சி அன்புமணி மாதிரி ஆட்கள் உள்ளே வரும்பொழுது கொலாப்ஸ் ஆகுது. மந்திரி ஆகும்போது கொலாப்ஸ் ஆகுது. தலித் மலையெல்லாம் மந்திரியாக இருந்த கட்சி, தலித் பிரதிநிதியாக, அது கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பணம் வருது,
ஊழல் வருது, அதிகாரம் வருது, கொள்ளை வருது, வாழ்க்கை சூழ்நிலை என்பது மாறுது, லைஃப் ஸ்டைல் மாறுது. 15 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் ராமதாஸ் வேற 5 ரூபா நான் பார்த்துருக்கேன், முன்னாடி உட்காந்துருக்கேன். தைலாபுரத்தில் வந்து மிகப்பெரிய தோட்டத்தை நிர்வகிக்கிற ராமதாஸ் வேற, கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு எஸ்டேட்டுகள், ஏற்காடு இந்த மாதிரி வச்சிருக்க ராமதாஸ்ன்றது வேற. பணம் சேர 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 கொள்கைகள் மாறுது. தீரன்ற ஒரு நக்சலைட்டு தான் முதல்ல இவங்களுக்கு தளபதியாக இருந்தார். தலித்துகளுக்கு கட்சியை வச்சிருந்த தலித் ஏழ்மலை தான் வந்தார், பொதுச் செயலாளர். இதோட டிராவல் குணங்குடி அனிபா முஸ்லீம் பொருளாளர் ஜான் பாண்டியன், மாநில இளைஞரணி தலைவர் பசுபதி பாண்டியன், 2 பேருக்கு இடையில கிளாஷ் வரும்போது இப்படி இவங்களுடைய டிராவல் என்பது ரொம்ப வைடாக இருந்தது. இன்னைக்கு என்ன நிலவரம்னா, ஊழல் வழக்கு, ஜெயிலுக்கு போனோம் அப்படின்ற சூழ்நிலையில் அன்புமணிக்காக டாக்டர் ராமதாஸ் வந்து மோடியை நல்லவர்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து டாக்டர் ராமதாஸ்ன்றதும் பாமக என்பதும் சமூக நீதி என்பதும் அழிஞ்சிட்டு ஒரு லெட்டர் பேட் கட்சியாக வந்தது. இந்த 2 பேர் ஃபைட்டுக்குள்ளே எப்படி போகணுன்னு தான் கேள்வி. இதில் ஒரு கட்சி பாஜகவோட சேர்ந்துடும், அவங்களோட சேர்ந்து நிற்பாங்க. ஒரு கட்சி வந்து கொள்கையை சொல்லிக்கிட்டு ஒரு மூலையில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ காடுவெட்டி குருவோட மகள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, வன்னியர்களின் நலனுக்காக அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. அந்த பேச்சுக்கள் ஒரு சைடில் தொடரும், ஒரு சைடில் பணத்துக்காக பாஜகவோட சங்கமிக்கிறதும் தொடரும். எப்படி சரத்குமார் போய் இவங்களும் போய் சேருவாங்க, ஓ பன்னீர்செல்வமும் இனி வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் சேரணும். அப்போது இன் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா, இன் டோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முழுக்கவே பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர்னு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க வந்து அதிமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை. ரைட்டுங்களா? திமுகவுக்கும், திமுகவில் 8 அமைச்சர்கள் முக்குலத்தோர், 8 அமைச்சர்கள் அவங்க வந்து திமுக அமைச்சர்களும் முக்குலத்தோர்கள் விசுவாசமாக இல்லை. நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் போட்டி போடுறாரு, ஒரு சீனியர் அமைச்சர் வந்து அவர்கிட்ட வெளில போயிட்டார். இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே அனுப்புகிறாரு. ஏன்னா கேண்டிடேட் வந்து நாடார் கேண்டிடேட் காங்கிரஸ், அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே போயிட்டு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து, கூடவே அவர் அனிதா மெட்டல்லேருந்து டிஃபன் பாக்ஸையும் கொடுத்து அவர் அங்கே ஒர்க் பண்ணி தான் அதை ஸ்டடி பண்ண வேண்டியிருந்தது. அந்த கம்யூனிட்டி வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டி திமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை. ரைட்டா? எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் அவங்க விசுவாசமாக இல்லை. அவங்க பிஜேபிக்கு, பன்னீர் செல்வத்துக்கு விசுவாசமாக இருந்தாங்க. டிடிவி தினகரனுக்கு தேனியில் விசுவாசமாக இருந்தாங்க. இங்கே வரும்போது, நெல்லையில் வரும்போது நயினாருக்கு விசுவாசமாக இருக்காங்க. ஸோ நெல்லைன்னு வரும்போது நயினார் நாகேந்திரனுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோருடைய பிஹேவியர் தான் பயங்கர வித்தியாசம். திமுக அமைச்சராக இருக்காங்க முக்குளத்தோர்கள், ஆனால் திமுகவுக்கு விசுவாசம் இல்லாமல் வேறு மாதிரி வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு, இந்த ட்ராவலு, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வருது. புதிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பிஜேபிக்குள்ளே கிடைக்குது. இனி அவங்களுக்கு வேறு வழி இல்லை. எடப்பாடி வந்து தன்னுடைய லைனை தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் ரெட்டையில எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரோ அவர் வந்து ரெட்டையில எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்க்கான ஆளாக அவர் நின்றுட்டார். திமுக வந்து முதல் இடத்துக்கான ஆளாக திமுக நின்றுடுச்சு. பாஜக 3வது இடத்துக்கான ஆளான்னு வருது. அப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய உதிரிகள் பாமக, ஜான் பாண்டியன், தேவநாதன், பச்சைமுத்து, ஏசிஎஸ், இவங்க எல்லாமே பாஜகவில் இனி சங்கமம் ஆவாங்க. ரைட்டுங்களா? இவங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பிஜேபிக்கு வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் பெரிய அளவுக்கு மொபிலைசேஷன் 81% தர்மபுரியில். அந்த மொபிலைசேஷன், வேலூரில் மொபிலைசேஷன் யார்? ஏசிஎஸ். நயினார் வந்து இங்கே நெல்லையில், டிடிவி வந்து தேனியில், பாரிவேந்தர் வந்து பெரம்பலூரில் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க, காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ராம்நாடில் தமிழகத்திலேயே அதிகமான
பணம் செலவு பண்ணது ராம்நாட்டில் தான் செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, ஓட்டுக்கு 2000, கம்யூனிட்டி லீடர்ஸ்க்கு வந்து 10,000 ரைட்டுங்களா, நகர்ப்புறங்களில் 1000, இப்படி பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோ தான் வந்து இப்போ நீங்கள் வர தேர்தலில் பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா ஆயிருக்கும், அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து ஆச்சரியமே இல்லை. இவங்க வந்து ஒரு தேர்தலில் வந்து விஜயகாந்த், பாமக, பாஜக எல்லாமே கூட்டணியாக நின்னாங்க. அப்போது அந்த தேர்தலில் வந்து தருமபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் ஜெயிச்சாங்க. அப்போ இவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து 18%. ரைட்டுங்களா? இப்போ அதை தாண்டிலாம் போகாது. அந்த ஓட்டு இவங்க வாங்கியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டெல்லாம் தாண்டி போக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து வேறு. அன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் எங்கே இருந்திருப்பாப்புல, அதிமுகவில் இருந்திருப்பாப்புல. ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இருந்திருப்பாப்புல. இன்னைக்கு வந்து அது அதிமுக வந்து உடைந்து அதில் ஒரு போர்ஷன் வந்து பிஜேபிக்கு வருது. இதை வந்து எப்படி இதை சிந்தசைஸ் பண்ணுறாங்கன்னா, உயர் ஜாதின்னு இருக்காங்க இல்லையா, 10% இடஒதுக்கீடு எல்லா மாநிலத்திலும் வழங்கப்படுது. தமிழகத்தில் அது வழங்கப்படல. இந்த உயர் ஜாதியினர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிராமின்ஸு, மலையாளி நாயர், அதே மாதிரி முதலியார், பிள்ளைமாறு, நாயுடுக்களில் ஒரு பிரிவு பிசி, ஒரு பிரிவு உயர் வகுப்பு பிரிவினர். இவங்க எல்லாருமே அந்த 10% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டது சரி அப்படின்றத வந்து பாஜக ஆதரிக்குது, அதிமுக ஆதரிக்கல, திமுக வந்து அது ஆதரிக்கல. தமிழகத்தில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, அந்த இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. இடஒதுக்கீட்டின் தந்தை வந்து தமிழகம் தான். ஆமாம், தந்தை பெரியார் தான். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இப்படி போகும் இடஒதுக்கீடு, ஜெயலலிதா, அப்படி போகும். இந்த இடஒதுக்கீட்டோட இந்த விஷயங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு. அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு. கரசேவைக்கு ஜெயலலிதா ஆள் அனுப்புனது, ஆடு மாடு கோழி பலியிட தடை, மதமாற்ற தடை சட்டம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு வந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த ஓட்டை குறி வச்சு தான் இந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு, ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டு வந்து இப்போ கன்வெர்ட் ஆயிருக்கு. இது வந்து பிஜேபி ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அது இந்த எலெக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியுது. வேறஸ் வந்து திமுகவுக்கு வந்து அதிமுகவுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு, பெண்கள் தான் இந்த முறை அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தல்லையே. பெண்களுடைய ஓட்டு வந்து கணிசமான அளவுக்கு திமுகவுக்கு வந்திருக்கு. அது வந்து திமுகவுடைய அந்த இலவச பஸ் திட்டம், அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, கல்லூரிக்கு போன 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பலன் வந்து திமுகவுக்கு வந்திருக்கு. இது இப்படி ஷிஃப்டாக இருக்குது, இது இப்படி ஷிஃப்டாக இருக்குது. அதிமுக ஓட்டு, ரெட்டையில ஓட்டு என்பது நிலையாக ஒரு பேக்கெட்டில் எடப்பாடிக்கு போய் சேர்ந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த தேர்தல் நிலவரம். ஸோ இந்த தேர்தல் நிலவரத்தில் பிஜேபிக்கு போன முறை வாங்கினதை விட, உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று வாங்கினதை விட அது ஒரு 2% சம்திங் தான், 1.8%, 2% தான் வாங்கியிருக்காங்க. அதை விட இப்போ அதிகமாக ஓட்டுவாங்க. ஆனால் இந்த ஓட்டு என்பது இவங்க கூட்டணியாக ஏற்கனவே போட்டு 2 தொகுதியில் ஜெயிச்சு வாங்கின ஓட்டை விட அதிகமாக இருக்காது. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு பெரிய தளமாக அண்ணாமலையால் பெரிய அளவில் இதை ப்ரொமோட் பண்ண சொல்லி மோடி பலமுறை சென்னைக்கு வந்தார், ரோடு ஷோ நடத்தினார், கோயம்புத்தூர் நடத்தினார், சென்னையில் நடத்தினார். அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு, அதாவது டபுள் டிஜிட்டல் சொன்னார் அண்ணாமலை, 10 சீட்டாக எப்படியாவது நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சி ஜெயிக்கணும்னாரு. எதன் அடிப்படையில் அப்படி சொன்னார்? ஏன்னா தருமபுரியிலையும் கன்னியாகுமரியிலும் ஜெயிச்சாங்கல்ல. அதான் மோடியா லேடியாங்கிற பெரிய ஜெயலலிதா அலை அடிக்கும் போதே தருமபுரியிலையும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், இங்கே அன்புமணி ஜெயித்தார். இப்போ அதே போல் இங்கே ஒரு 10 சீட்டு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறாங்களே, தமிழிசையெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த அம்மா சொல்லுது. வினோஜ் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறார், கோயம்புத்தூரில் நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ், இப்படி பிஜேபி ஆட்கள் 10 பேர் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். இது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? பிஜேபி இன்னொன்று கூட தான் சொல்லுது சார்,
400க்கு அதிகமாக ஜெயிப்போம் அப்படின்னு. ஆல் இண்டியா லெவலில், ஆல் இண்டியா லெவலில் 400க்கு அதிகமாக ஜெயிச்சிருவாங்களா அவங்க? நீங்களே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம். அதாவது இதுக்கு பேர் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது. நீங்கள் வந்து அது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வந்து அழகாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 400+ நாங்கள் சொல்லனா பிஜேபி எவ்வளோ ஜெயிக்குன்ற ஆராய்ச்சி வரும். அப்போது என்ன வரும்? 150 தேர்மா, 200 தேர்மா, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சியை. அப்போது 400 நாங்கள் 400 பார், சாக்கோ பார் அப்படின்ன உடனே என்ன 400 அப்படின்னு வரும். இதே மாதிரி தான் அண்ணாமலையோட எக்ஸ்பெரிமெண்ட். மோடி, அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு சைலண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுப்பட்டியான ஒரு கட்சி. அப்போவுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மொரார்ஜி தேசாய் காலத்துலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அத்வானி வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போவுமே அவங்க இடம்பெறுறாங்க கவர்மெண்ட்டில். அந்தளவுக்கு வருது. அவங்க வாபஸ் வாங்குறாங்க. அந்த கவர்மெண்ட் கவருது. சந்திரசேகர் கவர்மெண்ட்டு வருது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போவுமே அவங்க வந்து இந்தி பெல்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கொண்டு வராங்க. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இஷ்டத்துக்கு போய் பேசுறது. காங்கிரஸ் கட்சியில் ஆகாத ஒரு சமூக விரோதியாக ஒருத்தர் இருப்பான், கேட்டுங்களா? அவனெல்லாம் வந்து எவனும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கவே மாட்டான். அவனை வந்து இவங்க பிஜேபிக்குள்ளே சேர்த்துக்க காங்கிரஸோட அதிருப்தியை வின் பண்ணுறது. இப்போ அவனை கட்சிக்குள்ளே சேர்க்குறது. இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கஞ்சா விற்கிது ஒரு பொம்பளை, அதை வந்து கட்சியில் சேர்ப்பாங்களா? யாராவது சேர்க்க மாட்டாங்க. பால் கனகராஜன் ஒரு லாயரு, போதைப் பொருள் கடத்தல்காரங்களுடைய தாதா அந்த ஆளை யாராவது கட்சியில் சேர்ப்பாங்களா? அவர் தனி கட்சியெலாம் வச்சார். திமுகலையும் ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் தனி கட்சியெலாம் வச்சார். அவரை யாராவது சேர்த்துப்பாங்களா? அவரை சேர்த்துக்கிட்டாங்க. பிஜேபி சேர்த்துக்கிட்டாங்க. படப்பை குணா, அவனை யாராவது கட்சியில் சேர்த்துப்பாங்களா? எல்லாருக்குமே வந்து கிரைம் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட அக்யூஸ்டுங்களை எல்லாரையும் எல்முருகன் வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டே வந்தார். அந்த மாதிரி தான் அண்ணாமலை எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி மோடி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாஜ்பாய் என்ற ஒரு ஆளோடைய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து மோடியை கொண்டு வந்து மோடியை நிலைநிறுத்தினாங்களோ, அதே தான் அமித்ஷா, மோடி, அதுக்கப்புறம் அண்ணாமலை. இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக ரோட்டில் நடந்து போனால் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. துணி இல்லாமல் ஓடினீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அது மாதிரி நிர்வாண டான்ஸ் தான் அண்ணாமலை. அதெல்லாம் புரியுதுங்களா? திடீர்னு வந்து அண்ணாதுரையை பேசுறது, எம்ஜிஆரை பேசுறது, ஜெயலலிதாவை பேசுறது. இவர் ஜெயலலிதா ஊழல்வாதின்வார். அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு செய்த கொடுமைகள் என்ன தெரியுமா, எம்ஜிஆருக்கு செய்த கொடுமைகள் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்போது இவங்க அதிமுகவுடைய ஓட்டு வங்கியை குறி வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஓட்டு வங்கிக்காக இவங்க பேசுகிறாங்க. ஸோ அந்த ஓட்டு வங்கிக்கான பாலிட்டிக்ஸ்குள்ளே வரக்கூடிய விஷயங்களில் இந்த அண்ணாமலையுடைய கேம்பெயின் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே 2 ஜெயிச்சாங்க, இப்போ வந்து 10 ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பல் கொண்டு வராங்க இல்லைங்களா? அந்த சிம்பலை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஜெயிப்போம் அப்படின்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் வந்து தேர்தல் வந்து 3 அணி 4 அணி, சீமானோட சேர்த்தா 4 அணி, 3 அணி தேர்தலில் முக்கியமாக திமுக ஓட்டுகள், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அதிமுக ஓட்டுகள், பாஜக. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுகவும் பாஜகவும் பிரிச்சுக்குது. அப்போது உங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரியும் பொழுது மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை யார் வாங்குறா? திமுக வாங்குது. அந்த பாலிடிக்ஸ் தான். மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக வாங்குது. மோடி ஆதரவு ஓட்டுகளை யார் வாங்குறா? அண்ணன் பிஜேபி வாங்க போகுது. மோடி ஆதரவு ஓட்டுகளை பிஜேபி வாங்க போகுது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை யார் வாங்க போகிறது? அதிமுக வாங்க போகுது. இப்படி வந்து ஓட்டு சதவீதம் டிவைடாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து தனியாக ஜெயிக்க முடியும்? தனியாக ஜெயிப்பதற்கான பாசிபிலிட்டி இல்லை. ஆனாலும் நாங்கள் ஜெயிப்போம், 400 பார், சாக்கோ பார்
அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பகண்டா தான் அண்ணாமலை பண்ணது. இதுக்கு பேர் வந்து செட்டிங் த நரேட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமாஷாக இருக்கும். கோயம்புத்தூரில் நாங்கள் தான் ஜெயிப்போம், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்போ சிங்கே ராமச்சந்திரன் அதிமுக எங்கே போனார்? அவரும் ஒரு கேண்டிடேட்டில் அவர் ஓட்டு வாங்க மாட்டாரா? அதிமுக ஓட்டு இருக்குல்ல, அதிமுக ஓட்டு இருக்குல்ல, 10 தொகுதி ஜெயிச்ச கட்சியில் சட்டமன்றத்தில். அப்போ அதோட ஓட்டு எங்கே போவோம்? அதை மீறி, அந்த உண்மையை மீறி போய் சொல்கிறது ரைட்டுங்களா? இவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. கவுன்சிலர் தேர்தலில் கூட ஒரு கவுன்சிலர் தேர்தல் ஜெயிக்க முடியல. செந்தில் பாலாஜி 100க்கு 95 கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில். அப்போது 10 தொகுதி ஜெயிச்ச அதிமுக ஓட்டும் ஒன்றும் கிடையாது ரைட்டா. 95 கவுன்சிலர் ஜெயிச்ச திமுக ஓட்டும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் ஜெயிப்போம்னா எங்கேருந்து ஜெயிப்ப சார்? கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்குறவனுக்கு மதி எங்கே சார் போச்சு? ஆடு போய் உட்காந்து ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னா நீங்கள் எப்படி நம்புவீங்க? அதை இது மாதிரி பொய் சொல்கிறது, பொய் சொல்லி இதை வந்து உறக்க சொல்கிறது, அதுக்கு ஈக்குவலாக சமூக வலைதளத்தை செட் பண்ணிக்கிறது, அதுக்கு ஈக்குவலாக மீடியா. எங்கே போனாலும் அவனே குரங்கு அப்படின்னு பத்திரிகையாளரை சொல்கிற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டுறாங்களா? ஐயா ஓனர் சொல்கிறாங்க நீட்டுன்னு, அதனால போய் நீட்டுறாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலை ப்ரோக்ராமையே பேரே போடக்கூடாதுன்னு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. ஆனால் எந்த டிவியும் அதை கேட்கல. புரியுதுங்களா? பத்திரிகையாளர்களை வந்து பல்லுப்படாமல் செய்கிறவங்கன்னு பேசுகிறான், குரங்குன்னு பேசுகிறான். இதையும் மீறி போகிறாங்க இல்லையா? அப்போ அந்த மீடியாவுக்கு மட்டும் பாஜக வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவு பண்ணியிருக்கு. மீடியாவுக்கு மட்டும் செலவு பண்ண தொகை சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் 150 கோடி. அப்போ அதாவது தமிழ்நாட்டில் இது என்னன்னா, இந்த வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்கள எல்லாரையும் வந்து திட்டுறது. பொண்டாட்டிலேருந்து அம்மாவிலேருந்து எல்லாரையும் எடுத்து திட்டுவானுங்க. முதல்ல எடுத்தோன்னா அம்மாவை தான் திட்டுவானுங்க ரைட்டா. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக கருத்து பதிவிடுறவங்களாம் விபச்சாரி மகன் ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து பூம்பிரியான்வானுங்க, அதை மாற்றி அது மாதிரி ஒரு வார்த்தையை போடுவானுங்க, அதே மாதிரி சிம்பலை போடுவானுங்க. என்னெல்லாம் பேசாத பேச்செலாம் கிடையாது, அந்த அளவுக்கு பேசுகிறானுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து காசு. அண்ணாமலை வாராக்கின்னு ஒருத்தன், அவன் தான் வார் ரூம் ஹெட்டு. அவன் வந்து ஒரு பிராமணன், நம்ம திருச்சியை சார்ந்த ரங்கா மாமா ஒரு பேர். யார் பேர்? வாராக்கின்ற ஒரு பேர். வாராகி பிராமினா இல்லை கோனார் யாதவ்? இல்லை ரங்கேஷ் பிராமின். இல்லை வாராக்கின்றவர் வந்து பிராமின். அவர் தான் வார் ரூம் ஹெட்டு பிஜேபிக்கு. அவர் தான் எல்லா வேலையும் செய்கிறாரு. அங்கே தான் 150 கோடி போகுது. சேனல்கள் இப்போ ஒரு பெரிய சேனல் தமிழ்நாட்டில் போய் பிரைம் மினிஸ்டர் பேட்டி கண்டு வந்தது. அது வந்து வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை 480 கோடி ரூபாய். அவங்க பிரைம் மினிஸ்டர் பேட்டியை தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாவும். இன்னொரு மீடியா அவர் வந்து வேட்பாளராகவே நிற்கிறாரு பெரம்பலூரில். இன்னொன்று அம்பானியோட மீடியா நியூஸ் 18. ஆமாம், அம்பானியோட மீடியா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா சன் டிவியும் கலைஞர் டிவியும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயா டிவி, சசிகலா மீடியா, இவங்க எடுத்தது ஜேஜே டிவி, இவங்க வந்து எடப்பாடி மீடியா. இவ்வளோ தானே மீடியா. பத்திரிகைன்னு எடுத்திங்கன்னா அது 480 கோடி ரூபா கடன் வாங்கினவரோட பத்திரிகை தான் தமிழகத்தில் அதிக விற்கக்கூடிய பத்திரிகை. இன்னொன்று பிராமண பத்திரிகை, அது வந்து முழுக்க முழுக்க கமலாலய பத்திரிகை, தாமரை. அவங்க லோகோலேயே தாமரை. இப்படி இருக்கக்கூடிய இந்த மீடியா. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் செயல்படுறவங்களுக்கும் காசு அடி பிச்சு காசு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு கேம்பெயினை செட் பண்ணி ஒரு மூடை கொண்டு போடுது நரேட்டிவ். இல்லை, இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே அதிமுக இருக்காது. இது எந்த தைரியத்தில்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை அந்த மாதிரி கவுத்துட்டு வந்த அரசியல்லாம் இருக்குது. எம்ஜிஆரை பலமுறை இந்திரா காந்தி மிரட்டியும் வழிக்கு வரல, பலமுறை
எம்ஜிஆர் டெல்லியோட பல சண்டை போட்டிருக்காரு. இப்போ 72 ஆரம்பித்த கட்சியை ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அண்ணாமலை ஜூன் 4 முடிஞ்சது அதிமுக. இது என்ன காரணம், என்ன கோபம் அவருக்கு அதிமுக மேலே? அதிமுக மேலே வந்து மோடிக்கு கோபம் இல்லை, அவங்க அலையன்ஸ்க்கு வரல. அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. அதாவது அதிமுக அலையன்ஸு தமிழிசை மாதிரி ஆட்களை வந்து கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து நிற்கிறது, பிரதமர் வந்து ராமநாதபுரத்தில் போட்டிடுறது, கச்சத்தீவை தாரவாத்தது வந்து இந்திரா காந்தியும் கலைஞரும் அப்படின்னு சொல்கிறது, பிரதமர் வந்து அங்கே போட்டி போட்டு அவர் ஜெயிச்சார்னா, மோடி போட்டி போட்டு ஜெயிச்சார்னா அவர் வந்து கச்சத்தீவை படையெடுத்து மீட்பாராம். மாலத்தீவுலேயே இப்போ நடந்த தேர்தலில் சீனாவுக்கு ஆதரவான ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், ஏன்னா மாலத்தீவுலேருந்து அந்த ஆள் வந்து இந்திய இராணுவத்தை வெளியே போடான்ட்டான், எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான். இல்லைங்களா? இன்னைக்கு அம்பன் தோட்டான்ற ஒரு துறைமுகம் முழுக்க இவங்க கையில் இருக்குது, சீனா கையில் இருக்குது. அம்பன் தோட்டா துறைமுகமே இருக்கு, அதாவது ராஜபக்ஷே ஊர், அதுவே வந்து சீனா கையில் இருக்குது. சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம். இவங்க வந்து கச்சத்தீவை மீட்கிறதுன்னா இவங்க கோடிக்கணக்கான டாலர்கள் வந்து அள்ளி கொடுக்குறாங்க இல்லையா, அப்பவுமே பேசியிருக்கணும், எப்பா ஒரு 2 ஃபுட்பால் சைஸுக்கு தான்ப்பா அந்த கச்சத்தீவு, அதை கொடுத்துருப்பான்னு. இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது அதுக்கு ஈக்குவலாக ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்னியாகுமரியும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நீர்வள பரப்பில் தன்னுடைய கண்ட்ரோலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கச்சத்தீவு அதுக்கு தான் தாரைவாக்கப்படுது. இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். அப்பவுமே எதிர்க்கல. சரி, 10 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஸோ இந்த கச்சத்தீவு மாதிரி விஷயத்தை வந்து ப்ராபகேட் பண்ணி அதிமுக அலையன்ஸோடு நின்று ஒரு 40 தொகுதிக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய கனவு. பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. எடப்பாடியை பண்ணுறது, பிரதமரே ட்ரை பண்ணுறது. இவங்களுடைய விஷயம் என்னென்னா, அப்படியே ஏடிஎம்கேவை டேக் பண்ணிவிட்டு அப்படியே ஓபிஎஸ்சியும் கொண்டு வந்து அப்படியே சசிகலாவையும் கொண்டு வந்து ஏடிஎம்கேவை ஒரு அடிமை கட்சி மாதிரி டிடிவி இவங்க உள்ளே வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆகிட்டாங்கன்னா, இவங்க பார்ட்டியை கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்கன்னா, ஏடிஎம்கேக்காரன் வந்து டபுள், அவன் சசிகலாவோடையும் தொடர்பில் இருப்பான், டிடிவியோடையும் தொடர்பில் இருப்பான், எடப்பாடியோடையும் தொடர்பில் இருப்பான். யார் எப்போ மேலே வருவாங்கன்னு தெரியாது. அந்த கட்சியில் பதவி வாங்குறதே யாரோட ரெக்கமெண்டேஷனை தான் வாங்க முடியும். இப்போ செல்வ கணபதியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மேலே வர்றாருன்னா சசிகலா ஆதரவில் தான் வர்றாரு, ரைட்டுங்களா? சிஎம் ஆகுறாருன்னா ஒரு சசிகலா ஆதரவில் தான் ஆகுறாரு. அப்போ ஒருத்தர் ரொம்ப ராவணன் ஒருத்தர் இருந்தார் அந்த பீரியட்ல, அந்த ஏரியாவில், கோயம்புத்தூர் இறந்துட்டார். அந்த ராவணன் தான் டோட்டல் கண்ட்ரோல். சவுத் இல்லை, மேற்கு, அதாவது கோயம்புத்தூர் ஃபுல்லாக ராவணனோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. ராவணனோட காலில் ஊதி தான் எடப்பாடி மேலே வந்தார். எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, எல்லா மணிகளும் ராவணனோட கண்ட்ரோலில் தான் மேலே வர்றாங்க. சசிகலா, ராவணன், சசிகலா அப்படி தான் மேலே வர்றாங்க, இல்லைங்களா? அப்போது இவங்க வந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் டிடிவியும் உள்ளே வச்சுக்கிட்டே எடப்பாடியோட அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் அவங்க கடுப்பாகிறாங்க. இதில் வந்து எடப்பாடி லாஸ் ஆனது என்ன தெரியுங்களா? போன சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதி அமமுகவால் தோற்றுது. அமமுக வந்து 2000-3000 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை வாங்காமல் இருந்தால், ஏடிஎம்கேக்கு அந்த ஓட்டு வந்திருந்தா எடப்பாடி ஆட்சி மறுபடியும் வந்துடும். அதை 3% தானே திமுக அதிமுக வேறுபாடு. அப்போது ஒரு ஆட்சி இழக்கிறார் எடப்பாடி, வந்து ஒரு ஆட்சியை இழந்துடுறார், மறுபடியும் பவருக்கு வர்றதை இழக்கிறார். அதையே இழந்தவர் இப்போ மறுபடியும் அதே பேட்சப்பை ஃபஸ்ட்டு குருமூர்த்தி ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் அது ஃபைனல், அது அப்போவுமே அமித்ஷா இந்த பேட்சப் தான் ட்ரை பண்ண, இப்போவும் ட்ரை பண்ணுறாங்க. இதை எடப்பாடி வந்து நிராகரிச்சுட்டு போகிறதோட விளைவு, கோபம், இது எல்லாம் தான் அதிமுகவை அழிக்கணுன்ற இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓபிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓபிஎஸ் ஃபெயிலியர்,
ரைட்டா? அவர் ஷிண்டே கிடையாது, அவர் வந்து பண்டே. ஆமாம் ஆமாம். பண்டே ஆயிட்டார். 4 பேருக்கு மேலே 9 பேர் போனாங்க, அவர் பண்டே ஆயிட்டார், ஷிண்டே இல்லை. அட்லீஸ்ட் வேலுமணியாவது வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓபிஎஸ் வச்சு ட்ரை பண்ணதுனால அது ஃபெயிலியர். ஸோ இந்த ஃபெயிலியரு மறுபடியும் இவங்க அலையன்ஸ்க்கு வராதது, எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து டிச் பண்ணிட்டு போனது. அவரு கேட்டகாரிகளாக இருக்கார். அவருக்கு சசிகலாவை தெரியும். சசிகலா கிட்ட இன்னைக்கு இருக்கிற பணம் 7.5 லட்சம் கோடி ஜெயலலிதாவுக்கு பணம். அந்த பணம் இன்றைக்கே சசிகலா கையில் தான் இருக்குது. அந்த பணத்தை பாதுகாக்கிறது தான் நம்ம பிஜேபியோட இருக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பாதுகாக்க தான் அவர் இருக்கார். ஓபிஎஸ் அவருக்கே உரிய காசு, அதை பாதுகாக்க தான் அவர் இருக்கார். எடப்பாடி அதை விட காசு சம்பாதிச்சாரு. ஆனால் பொலிட்டிக்கலாக நான் இப்போ வந்து பவர்ஃபுல்லாக அதிகாரம் நின்று நான் காட்டுறேன் அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் வைஸில் அவர் நிற்கிறாரு. ஸோ இதுதான் ஏடிஎம்கே ஈக்குவேஷன். இதனால தான் ஏடிஎம்கேவை அழிக்கணும் அப்படின்றது. நமக்கு உபயோகப்படாத ஏடிஎம்கே இருக்கக்கூடாது. பிஜேபி இவங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்களே, காங்கிரஸ் இல்லாத பாரதம் எங்க வந்தது? சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் முக்து பாரத் கேட்க சொல்லுங்க. கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கான், எதிர்கட்சியாக இருக்கான், கேரளாவில், தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கான், தெலுங்கானாவில் இருக்கான், ஆந்திராவில் இருக்கான். எங்கே இல்லை காங்கிரஸ்? இவங்களால எப்போவுமே தொடர் எந்த அரசியல் கட்சியும் யாராலையும் அழிக்கவே முடியாது. அதுதான் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து கிடையாது. தமிழர்களோட நெடுங்கனவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் விடுதலை புலிகளை அழிச்சிட்டேன்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் விடுதலை புலிகள் வந்து எல்லாரோட மனசுலையும் உயிர் வாழ்ந்துட்டு. ஆமாம் ஆமாம். அந்த யுத்தம் ஈழம்னு ஒரு நாடு உருவாக வரைக்கும் அது தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்பான். அது ஒரு ஆயுத போராட்டம் இல்லையே தவிர தொடர்ந்து போராட்டம் நடக்கும். உலகம் முழுக்க அதற்கான ஆட்கள் இயங்கிட்டே இருப்பான். அப்போ விடுதலை புலிகளை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சிங்களம் சொன்னால் எப்படி? அதே மாதிரி தான் அண்ணாமலை சொல்கிறது. இப்போ அடுத்து இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் அவருடைய ஃபேவரான குஜராத், யூபி போன்ற பகுதியில் இருந்த ராஜ்புத்து கடுமையாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குமா? இவர் முஸ்லீம்களுடைய வாக்கை காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ராஜ்புத்துக்கு ஆதரவு முஸ்லீம்களை காங்கிரஸுடைய சொத்துக்கள், இந்தியாவுடைய சொத்துக்களை முஸ்லீம்கள் எடுத்துகிட்டு போவதற்காக காங்கிரஸ் முயற்சி பண்ணதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இதனால் அந்த ராஜ்புத்து ஓட்டுகள் பிஜேபிக்கு மறுபடியும் வருமா? விஜய் ரூபாலா அப்படின்ற ஒரு அமைச்சர் வந்து ரஜபுத்திர பெண்களை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு கூட்டி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் பேசினதை எதிர்த்து விஜய் ரூபாலாவுக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு ரஜபுத்துகள் சொன்ன கேரக்டர். அது 19ஆம் தேதி தான் வேட்பு மனு தாக்கல். அப்போ சீட்டு கொடுத்துட்டா வாபஸ். அன்றைக்கி தான் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் ரஜபுத்துன்ற ஒரு பெரிய கம்யூனிட்டி அதை வந்து அசிங்கப்படுத்தின ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காதுன்னு சொன்னால் நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்றது தான். இது என்னன்னா விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அதாவது ஒருத்தர் அழிவு காலம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வரும். இந்த மாதிரி தவறுகள்லாம் அவங்க செய்வாங்க. அந்த தவறு தான் இவங்க செஞ்சது. அதனால் ராஜ்புத் வந்து திரண்டு போராடுறாங்க. அக்னி வளர்த்து யாகம் வளர்த்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். அவங்க வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுன்னு சொல்ல, பாஜகவுக்கு ஓட்டு போடாது, வேற எதுவும் சொல்ல, பாஜகவுக்கு ஓட்டு போடாது, யாருக்கு வேணால் போட்டுக்கும். அப்போது பாஜக வராது அப்படின்றது குஜராத்தில் ஒரு பெரிய கம்யூனிட்டி ராஜ்புத். அது மட்டும் இல்லைங்க, ராஜ்நாத் சிங்னு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் ராஜ்புத். யோகி ஆதித்யநாத் யூபியில் சீஃப் மினிஸ்டர், அவர் ராஜ்புத். ஸோ அந்த கம்யூனிட்டியுடைய ரீச்ன்றது எப்படி இருக்குன்றது இந்தியா முழுக்க அதுதான். அது அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இவங்களால் இன்றைக்கி வரைக்கும் காம்பன்சேட் பண்ணவே இல்லை. இந்த ரஜ்புத்துகள் வந்து இயல்பாக வந்து இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளரை எதிர்த்து போராடி தங்களுடைய உயிரை இழந்தவங்க. அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களை பிடிக்காது. இதுதான் பிஜேபியுடைய இஸ்லாமிய வெறுப்பு கொள்கை உருவாவதற்கான அடிப்படை வந்து இங்கே தான் இருக்குது. ரஜ்புத்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நடந்த போராட்டம், ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே நடந்த போராட்டம் தான் பிஜேபியுடைய அந்த பாசிச கருத்துருவாக்கம். ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து வரான், அவன் வந்து ஒரு செட் ஆஃப் ஜனங்களுக்கு எதிராக சொல்கிறான். அதே கருத்துருவாக்கத்தை இங்கே வந்து கோல்வால்கர் போன்ற ஆட்கள்லாம்
வாங்குறாங்க, அதை இந்தியப்படுத்துகிறாங்க. இந்திய தத்துவியல்ல அதை படுத்தும் பொழுது அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறுறதுக்கு காரணமே ராஜ்புத்துகள் தான். அப்போது வட இந்திய அரசியல் இதுதான். வட இந்திய அரசியல் இதுதான். இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரும்போது, ஆக்கிரமிப்பாளர்னு வரும்போது இப்போ யார் வரா? பாகிஸ்தான். இஸ்லாமிய நாடு பாகிஸ்தானை சொல்கிறது. எப்பவுமே நீங்கள் வந்து பாகிஸ்தானை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வட இந்தியாவில் ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த முஸ்லீம் அரசியல் இருக்கு இல்லையா, அப்போது ரஜபுத்திரர்களை சமாதானப்படுத்தணும்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசணும் அப்படின்னு பிரதமர் பொறுப்பை கடந்து பேசுகிறாரு. ஆமாம், அதாவது விருப்ப கொட்டுறாரு. அவர் வந்து பிரதமர் இல்லைங்க, குஜராத் மாநில முதல்வர். கோத்ரா ரைட்டுக்கு காரணமானவர் அவர் தான். குஜராத் ரைட்டில் எப்படியெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், அவர் பிரச்சாரக், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக். அவர் அப்படி தான் பேசுவார். அவரோட கொள்கையாக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தத்துவ வீழ்ச்சி, இதோட பார்வை, இந்த விஷயங்கள்ல தான் அவர் பேசுகிறார். ஸோ இந்த பிரச்சாரத்தை அவர் பேசுகிறாரு, இந்த வீச்சுகளை அவர் பேசுகிறாரு. இதில்னா ஓட்டு வாங்க முடியும். அது கடுமையான எதிர்ப்புக்குள்ளாகி ஹேட் ஸ்பீச் அப்படின்னு ஏற்கனவே பால் தாக்கரேன்னு ஒருத்தர் இந்த மாதிரி பேசினதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அவரை தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சு. இதே பேச்சு தான், இவங்க எல்லாருக்கும் ஒரே பேச்சு தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தத்துவயியல் ஃபாசிசம் வந்து அங்கே ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக எடுத்த நிலையை வந்து இங்கே முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கிறாங்க. அந்த நிலை இவங்க எடுக்கிறதுக்கு காரணம் ரஜபுத்துகள் தான். அதை வந்து இவங்க இப்போ பேசுகிறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன ட்ராவல் தெரியுது? பிஜேபியுடைய பேசிக் தத்துவமே அடிபட்டுச்சா? அந்த ரஜபுத்து பெண்கள் வேசிகள் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறது, அதை வந்து பாஜக மேலிடம் ரசிக்கும் பொழுது அதோட தன்மையே போயிடுச்சா? முழுக்க போயிடுச்சா? பாஜகவுடைய கரு அழிஞ்சிருச்சா? இனி பாஜக குழந்தைகள் பிறக்குமா? பிறக்காது. அதோட கரு அழிஞ்சிருச்சு, அந்த தத்துவத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ரஜபுத்துகள் கேள்வி கேட்பால, நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தினவங்க ரஜபுத்திர வம்ச அரசர்கள் தான், நாங்கள் தான் நடத்தினோம். நீ வந்து ரஜபுத்திர பெண்களையே கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்னடா ரஜபுத்திரர்கள்கிட்ட வர்றதுன்னு அவங்க கேள்வி கேட்பானா? இப்படி ரஜபுத்திரர்கள் போயாச்சு. ஜாட்டுகள் மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி, விவசாயிகள். அவங்க விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க ஈர்க்கப்பட்டாங்க. 1000 பேர் இறந்து போயிட்டான். அவங்க போயிச்சா? ஜாட்டுகள் போயாச்சு, ரஜபுத்துகள் போயாச்சு. இன்னைக்கு இஸ்லாமியர்களை பேசினதுனால இஸ்லாமியர்கள் போயாச்சு. இஸ்லாமியர்களை ஏமாற்றி, எப்படி தலித்துகளை ஏமாற்றி ஓட்டு வாங்குறாரோ அது மாதிரி இஸ்லாமியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். இஸ்லாமியர்களை ஒரு செட்டு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தது. அது குஜராத்தில் கலவரத்தில் பாதிக்கப்பட்டாலும் ஓட்டு போட்டுருந்தாங்க. அவங்களும் காலியா? இனி பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன் யார் தோழர்? நீங்களே சொல்லுங்க. எவனும் இல்லை. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், ஏபிவிபி 80 பினாமி இயக்கங்கள் வச்சுருக்கான். 80 பினாமி இயக்கங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன? இஸ்லாமிய விரோதம். ஆமாம் ஆமாம், அது ரஜபுத்திர இஸ்லாமிய கிறித்துவ எதிர்ப்பு விரோதம். கிறிஸ்துவ விரோதம் விடுங்க, அது வந்து இஸ்லாமியர்கள். அப்போது இஸ்லாமியர்கள் இந்தியாவில் 14%, தமிழகத்துலேயும் அதுதான். ஆமாம். இப்போது திமுக கூட்டணி என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து 14+ தான் ஆரம்பிப்பாங்க. ஆமாம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக 14+. ஆமாம் ஆமாம். காங்கிரஸுக்கு அதாவது காங்கிரஸை மிக எளிதாக முஸ்லீம்கள் பக்கம் தள்ளி விட்ட வேலையை பாஜக செஞ்சுருக்கு. பாஜக ஒரு டிப்ளமேட்டிக் பார்ட்டி, ஒரு ராஜதந்திர கட்சி, பல அறிவுஜீவிகள் இருக்காங்க, பார்ப்பனர்கள், ரொம்ப மூளை உள்ளவர்கள், இப்படியெல்லாம் ஒரு பிம்பம். இப்போ ஏன் இவ்வளவு கடுமையாக ஒட்டஞ்சி சுக்குனர் ஆகாது? என்ன காரணம்? மோடி தான் காரணமா? மோடி தான் காரணம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆறு வந்து ஓடணும் தோழர், அந்த ஒரு ஓடிக்கிட்டு இருந்த ஆறு ஒரே இடத்துல தங்கிச்சுன்னா அதுக்கு பேர் குட்டை. குட்டையில் என்ன முளைக்கும்? பாசம் முளைக்கும், பாசி எல்லாம் முளைக்கும். இப்போ வந்து பிஜேபி ஓடிக்கிட்டு இருந்த ஆறு, ஆர்எஸ்எஸ் வந்து சிந்தனை பண்ணி திங்க் டேங்க் பண்ணி, அவங்க சிந்தன் பைடெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவு சார்ந்து சிந்திப்பாங்க. ரைட்டா? சமீபத்தில் மோகன் பகவத் வந்து இடஒதுக்கீடெல்லாம் ஆதரிச்சு. இது வந்து அந்த சிந்தனை என்பது, ஓட்டம் என்பது தடைபட்டு நின்றது மோடியால் தான். பிஎல் சந்தோஷ்னு ஒரு ஆள், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து ஒரு திருட, அவன் தான் அண்ணாமலைக்கு குரு, பாஸ்.
ரைட்டுங்களா? நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் பிஎல் சந்தோஷ், ஹோம் மினிஸ்டர், ஜேபி நட்டா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால இதுக்கு மேலே இல்லை. நீங்கள் மோடிக்கு எதிராக பேச முடியாது. மோடிக்கு வந்து 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவரை நீக்க முடியாது. அத்வானியை நீக்கின மாதிரி மோடியை நீக்க முடியாது. மோடி தான் இன்றைக்கி பிம்பம். மோடி தான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து ஆர்எஸ்எஸ் தத்துவங்களை வின் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சத்திரியர், மக்கள் கதாநாயகர். பார்ப்பனர்கள் எப்போவுமே சத்திரியனை தான் முன்னாடி தள்ளி விட்டு பின்னாடி பேக்கப் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பார்ப்பனியத்தை தூக்கி நிறுத்துகிற சத்திரியன் மோடி, தாமோதர் தாஸ் மோடி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அப்போ இந்த மோடியால் பிஜேபியினுடைய இறுதி கட்டம்னு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் போன வீடியோவில் பேசும்போது அண்ணாமலையினுடைய பிஜேபி நாட்கள் எண்ணப்படுகிறது. அதே போல் மோடியினுடைய இந்திய அரசியல், பிஜேபி அரசியல் எண்ணப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாமா நாட்கள்? கண்டிப்பாக அதுதான் எண்ணப்படுகிறது. முடிகிற சகாப்தம் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவ்னு ஒரு நல்ல திங்கர் ஆர்எஸ்எஸில், அவரை எடுக்கல. அதே மாதிரி தமிழகத்துலேருந்து ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக போனார் டெல்லியில், அவரை வந்து தூக்கலை. இப்போ சுப்பிரமணியம் சாமி மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கான்ட்ரிபியூட்டர். ஆர்எஸ்எஸோட விஷயம் என்னென்னா, நீங்கள் யாருன்னே தெரியாது, ஆனால் ஆர்எஸ்எஸ்க்குள்ளாக இருப்பான். அவனுக்கு வந்து இந்த சனாதனத்தை பாதுகாக்கணும். புரியுங்களா? நீங்கள் வந்து காலில் பிறந்தீங்க, தலையில் பிறந்தீங்க, இந்த ஜாதி அமைப்பு இருக்குல்ல, அதில் வந்து உயர் ஜாதி பிராமணன்றதை பாதுகாக்கணும். அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் உடைய பேசிக் நோட்டே அதான். அந்த சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு பலரும் இருப்பான், பல அறிவுஜீவிகள் இருப்பான். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே காலி. இப்போ எப்படி மோடியை இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்காலத்தை தளர்க்கக்கூடிய அளவுக்கு எப்படி மோடியை ஆர்எஸ்எஸ் இயக்கம் இவர் தாராளமாக விட்டுறதுக்கு என்ன காரணம்? மோடி தான் பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அவர் ஒரு நல்ல பேச்சாளருங்க. நம்ம நாஞ்சில் சம்பத்தி, வெற்றி கொண்டான், ரைட்டுங்களா, தமிழருவி மணியா, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அவ்வளோதான். இது ரீஃபயர் ஆகுது. அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கணிக்க தெரியலையா? அது கணிக்க முடியும், ஆனால் அது மீறி போயிட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 தத்துவம் இந்தியாவில், கம்யூனிசம், இந்துத்துவம், சோஷியலிசம் தான் காங்கிரஸ், கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகள், இந்துத்துவம். இன்னைக்கு வரைக்கும் மோடி அளவுக்கு இந்துத்துவத்தை பாப்புலராக கொண்டு போய் மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு மொத்தம் 2000 சட்டமன்ற உறுப்பினர், 3500 சட்டமன்ற உறுப்பினர்களில் 35% இந்தியா ஏற்றுக்கிச்சு. 65% இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கல. 35% இந்தியா வந்து ஏற்றுக்கிச்சு ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை. எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? மனிதனுக்கு மனிதன் விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை ஏற்றுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கேமஃப்ளாஜ் பண்ணி ஏமாற்றி பேசுகிற அளவுக்கான ஒரு ஆள் அப்படின்னும்போது மோடி. அப்போ மோடி தான் இது வரைக்கும் இந்துத்துவ இயக்கம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் கண்டெடுத்த மிகப்பெரிய மக்கள் பிரதிநிதி சொத்து. அதெல்லாம் ரசிக்குது. ஆனால் அது வந்து இப்போ மோடியுடைய வளர்ச்சி பிஜேபியினுடைய அழிவுக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், அதான் இப்போ வளரும்போது ரசிக்கிறாங்க, தேயும் போது ஒன்றும் பண்ண முடியல. அவர் அப்படியே வளர்றா இல்லையா? கோத்ரா கலவரத்தை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, அப்படி சொல்லி, இப்படி சொல்லி வளர்ந்து நிற்கிறா இல்லையா? அந்த வளர்ச்சி வந்து இவங்களால் அடைய முடியாது. இவங்களால வந்து 1925 கட்சியை உருவாக்கி வச்சுருக்காங்க. மோடி பீரியடில் இவங்க அடைஞ்ச வளர்ச்சியை வாஜ்பாய் பீரியடில் கூட வளர முடியல. ரைட்டுங்களா? 2வது டேர்மும் வந்துட்டார். 10 வருட ஆட்சி. இது பெரிய உண்மையை வராது வந்த மாமணி தான். வராது வந்த மாமணி. இதுக்கு மேலே இந்துத்துவ இயக்கம் இந்தியாவில் வராது. ரைட்டுங்களா? அதோட எண்டு வந்துருச்சு. அதுதான் நான் சொன்னீங்களா கரெக்டாக, ரஜ்புத் தத்துவம் தான் பிஜேபி தத்துவம். ரஜ்பூத்துகள் என்னைக்கு எதிரியாகிறாங்களோ அதோட பிஜேபி கதை முடியும். அப்போது மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை, பிஜேபி அரசியல் நாட்கள் எண்ணப்படுகிறது ஜூன் 4 வரைக்கும். அப்படி எடுத்துக்கலாம். ரைட், நன்றி. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமிழாவுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியலை அக்கு வேறு ஆணி வேறாக இந்த மீடியாக்கள் யாரும்
பேச முடியாத அளவுக்கு பல புள்ளிவிவரங்களோடு சொல்லி மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி தோழர். வணக்கம்.